தாவீது அதனுடைய 8வது வசனம், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். பல போராட்டத்தின் நடுவில், பல பாடுகள் மத்தியில, பல உபத்திரவத்துல நீங்கள் இருக்கலாம். குடும்ப வாழ்க்கை ஒரு பிரச்சனை, வியாதி என்கிற ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை, இன்னும் தொழில் வியாபாரங்களில் பிரச்சனை, இன்னும் நிறைய சூழ்நிலைகள்ல உங்க வாழ்க்கை அவமானப்பட வேண்டிய நிலைமையில இருக்கலாம். உங்க வாழ்க்கை தலை குனிவு அடைகிற சூழ்நிலையில உங்களுக்கு நிந்தைகள் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவரை உயர்த்தும் பொழுது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது, ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, இந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி ஆண்டவர் செய்வார். நீங்கள் விழுந்து போவதில்லை, நீங்கள் முறிந்து போவதில்லை, நீங்கள் தலை குனிந்து போவதில்லை, நீங்கள் அவமானம் அடைவதில்லை. நீங்கள் நம்பி இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கரம் பிடித்து தூக்கி நிறுத்துகிற தகப்பன். எந்த சூழ்நிலையில சத்ரு உங்களை விழத்தட்டலாம் நினைச்சு கொண்டிருக்கிறானோ அந்த காரியத்துல கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நிற்கும்படி செய்கிற தகப்பன். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளே, கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளே, அவருக்காக வாழுகிற பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளே, அவர் நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தகப்பனா இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாரு. நீங்க எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி செய்வார். ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க, ஆண்டவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க, அவரை பிடித்து கொள்ளுங்க. எல்லா சூழ்நிலையிலும் உங்களை ஆண்டவர் எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் கேட்டதான வார்த்தையின் மூலமா எங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி செய்கிற தகப்பன், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் பலவித போராட்டத்தின் நடுவில் இருக்கலாம். ஆண்டவரே, பலவீனத்துல வியாதியில விழுந்து விடுவேனோ என்கிற ஒரு பயம், நெருக்கடியான சூழ்நிலையில விழுந்து விடுவேனோ ஒரு பயம், ஆண்டவரே என் தலை கவிழ்ந்து விடுமோ, நான் அவமானப்பட்டு விடுவேனோ என்கிற ஒரு பயம், பயத்தை மாற்றி நம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து தூக்கி நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தகப்பனா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுடையும் ஆண்டவரை நிமிர்ந்து நிற்க பண்ணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.